ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்க போகிறேன்னா, மார்க்கெட் வீடியோ தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஏற்கனவே வீட்டில் இருந்தே வெங்காயம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால் திரும்ப வாங்கிட்டு வரலான்னு பாருங்கள். இந்த வெங்காயம் பாதி கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கேன். எப்போவோ அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடுச்சு. அதனால் வெங்காயம் கொஞ்சமாக இருக்கிறதுனால இது 2.5 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தேங்க. 2.5 கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. எடுத்து வச்சிடலாம் கீழே. இது அடுத்தது இஞ்சி இருக்கும். இஞ்சி ஒரு 5 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மார்க்கெட் வீடியோ நான் போடலான்னு அங்கேயே போய் எடுக்கலான்னு பார்த்தாங்கன்னா ஏற்கனவே நான் போட்டாச்சு. ஏன்னா போகும்போது வரும்போது அதே சைடு தான். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போராக இருக்குன்றதுனால நான் போகும்போதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதில்ல. வாங்கிட்டு வந்த பிறகு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த தக்காளி 4 கிலோ வாங்கியிருக்கேங்க. கீழே கொட்டின இடம் வீடியோ எடுக்கிறதுக்கு பத்தாது. அதனால் கீழே கொட்டில் 4 கிலோ தக்காளி, 1 கிலோ 15 ரூபாய். இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. இது கீரை, அரைக்கீரை பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு கட்டு கீரையாக வாங்கிட்டு வந்திருக்கேன். சிறுகீரை, அரைக்கீரை ஒரு கட்டு, சிறுகீரை ஒரு கட்டுங்க. இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் காய்கறிகளாக கம்மியாக தாங்க இருந்துச்சு. 10 ரூபா தான் கட்டு. முன்னெல்லாம் வாங்கிட்டு வர கீரைங்களாம் 30 ரூபான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 10 ரூபா தாராளமாக வாங்கலாம். எங்களுக்கு ரொம்ப தாராளமாக போகும். அடுத்தது முட்டைகோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஏற்கனவே வீட்டில் முட்டைகோஸ் இருக்குது. இருந்தாலும் முட்டைகோஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், சோளம். இந்த சோளம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்துச்சு. அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று பிரித்து காமிச்சாங்க, அதை பாருங்கள். அந்த பிரித்து காமிச்ச பிறகு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சோளத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபாய். இதை பாருங்கள், முருங்கைக்காய் ஒரு கட்டு 10 ரூபா தாங்க. முருங்கைக்காய் ஒரு 6 முருங்கைக்காய் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 10 ரூபாய் கவரில் பார்த்திங்கன்னா இது பாகற்காய் வாங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் ஒன்று மட்டும் பழுத்த மாதிரி தாங்க இருக்குது. அடுத்தது முள்ளங்கி, எல்லாமே கவர் எல்லாமே 10 ரூபா தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னதுன்னு பாருங்கள். வெண்டைக்காய் இல்லை, இது பீன்ஸ்லாம் நான் வேஸ்ட் ஆகிடுதுங்க. இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வரும்போது பீன்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த முறை நான் எல்லாமே செய்யலான் தான் இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காலி ஆகிடும். ஏன்னா சில்ட்ரன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால வெண்டைக்காய் சீக்கிரமாக காலி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே கவர் 10 ரூபா தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 கவர் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் வெண்டைக்காய். அடுத்தது கேரட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் சீப் ரேட்டில் தாங்க நான் வாங்கிறது. எப்போவுமே நான் எப்போ சீப் ரேட்டில் கிடைக்குதோ அதை போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எப்போ காலி ஆகுதோ திரும்பவும் அப்போ தான் நாங்கள் போவோம். சரிங்களா? இது தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ 2 கவர் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சிறுகீரையும் அரைக்கீரையும் நான் வீடியோவாக போடுறேன். அதுவும் பாருங்கள். மார்க்கெட்டில் உங்கள் ஊர்லலாம் என்ன மாதிரியான காய்கறிகள் என்ன மாதிரி ரேட்டில் கிடைக்குதுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. அந்த முனையிலையும் சரி அடியிலையும் சரி கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. இதுதான் இன்றைக்கி என்னுடைய மார்க்கெட் வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கேரட்டு பார்த்திங்கன்னா 2 கவர் தான் இருக்குது. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ ரேட்டு வரும்ன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.